وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقد قال رسول الله صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثيرا من الناس الصحة والفراغ. رواه البخاري. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நேரத்தில் அல்லாஹ்வுடைய அவருடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை கேட்டு அதனை நம் வாழ்வில் பின்பற்றக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு ஒரு முன்னெடுப்பாக நாம் அந்த செய்திகளை செய்வதற்காக வந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எந்த நோக்கத்திற்காக இங்கு கூடியிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக ஏற்று அதற்கான முழுமையான கூலிகளை நம் உலகத்திலும் ஆகிரத்திலும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தனாக எனது இந்த சிறிய உரையை ஆரம்பிக்க செய்கிறேன். அன்பானவர்களே, இன்று நாம் இந்த சபையில் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு காலத்தின் மீது சத்தியமாக. நமக்கெல்லாம் தெரியும், காலம் டைம்ங்கிறது வந்துட்டு ஒரு நம்ம நிறைய இடங்களை கேள்விப்பட்டிருக்கோம். காலம் பொன் போன்றதுன்னுவாங்க, காலம் டைம் இஸ் மணி, அதுக்கு நிறைய டெஃபினேஷன் சொல்லியே போவாங்க. ஒரு விஷயம், காலம் வந்து ஒரு வாட்டி போயிருச்சுன்னா அது திரும்ப பெற முடியாதுங்கிற விஷயம் தெரியும். அதனை நாம் வந்து சரியா யூஸ் பண்ணாட்டி அது வேஸ்ட்னு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை ஆரம்பமாக படைத்து விட்டு சும்மா அப்படியே விட்டுறல. மனிதன் ஆதம் இந்த மனிதனை படைத்தான். படைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு மனிதனை படைப்பதற்கு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருப்பது போல இந்த மனிதனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த போனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? இது வந்துட்டு எதுக்காக வச்சிருக்கோம்? போன் தான் பேசணும். அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலுக்குனா தண்ணி குடிக்கிறதுக்கு, ஃபேன்னா சுத்தணும், காற்று தரணும். இப்ப இந்த அறைக்கு ஒரு நோக்கம். ஸோ எல்லாவற்றுக்கும் எல்லா பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதே மாதிரிதான் இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா படைச்சது எதுக்காக? ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கான். ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது என்ன சொல்றான்? நான் ஜின் வர்க்கத்தையும் மனுஷ வர்க்கத்தையும் எதற்காக படைச்சிருக்கோம்? என்னை வணங்குவதற்காக என்று வேற விஷயம் இல்லை. அவனை வணங்குவதற்காக தான் படைச்சிருக்கான். ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக படைச்சிருக்கான். படைத்திட்டு அவனை சும்மா விடல. அவனை அதாவது வழிகெடுப்பதற்காக இந்த சைத்தான் இருப்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை வழிகாட்டுவதற்காக அந்த மனிதர்களில் சில புனிதர்களை ஏற்படுத்தி அந்த புனிதர்கள் மூலமாக அவனுடைய செய்திகளை எத்தி வைத்து ஒரு வாழ்வியலை கற்றுக் கொடுத்தான். இந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னா நீங்க எனக்கு நிச்சயமா என்னிடம் வந்து சேருவீர்கள், நான் உங்களுக்கு மகத்தான ஒரு பெரிய கூலியை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக நமக்கு என்ன கொடுத்திருக்கான்? ஒரு அழகான ஒரு வேதத்தை நமக்கு அருள்கிறான். அவர்களே, குர்ஆன் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துக்கு அதாவது இந்த குர்ஆன் மேல வந்து இந்த மனிதர்களுக்கு சில கடமைகள் இருக்கா இல்லையா? குர்ஆன் அருளப்பட்டிருக்குன்னா அந்த குர்ஆன் மேல வந்து நம்ம மனுஷர்களுக்கு வந்து எந்த ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. சோ நமக்கு ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக நமக்கு வந்து ஒரு நம்முடைய வாழ்வை செம்மையாக நடத்துவதற்காக ஒரு இறைவனத்திலிருந்து வந்த ஒரு வேதம். அதுக்கு என்ன நோக்கம்? அதற்கு நம்ம கடமைகள் இருக்கு. இந்த மனிதர்கள் நம்மகிட்ட நமக்கு வந்து குர்ஆன் மீது நமக்கு சில கடமைகள் இருக்கு. என்ன கடமை? அதுக்கு நம்ம எப்படி பாதுகாக்கணும்? அது எப்படி நம்ம வந்து அதை நாம வந்து போட்டணும்? குர்ஆனை போட்டதுக்கு என்ன வழி? அதை வந்து நல்ல ஒரு பெட்டியில போட்டு அந்த வெல்வெட் துணி எல்லாம் போட்டு சுற்றி அதை வந்து ஒரு நல்ல ஒரு பாக்ஸ்ல விலை உயர்ந்த ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சு அதை ஒரு பரன் மேல வச்சுட்டு வருஷத்துக்கு முறை அந்த குர்ஆன் மாதங்கள்ல வந்து சில நேரங்களில் ஓத வேண்டும். இப்படி பல நேரங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? இதுவா அதனுடைய நோக்கம்? இதுவா அதன் மீது கடமை? இந்த மனிதர்கள் மீது இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதுக்கான அதுவா? கடமைகள் என்ன? முதல்ல வந்து குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதம்னா அல்லாஹ்வுடைய கலாம்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் சொன்னதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து வைத்த ஒரு வாக்கியம். அல்லாஹ்வுடைய வார்த்தை அது.
அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொன்னது அதே வார்த்தையில தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே வார்த்தையை தான் ஏற்றுக்கொண்டாங்க, அதே சொன்னாங்க. அதை திரும்ப நபிமார், அதாவது நபித்தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த நபித்தோழர்கள் அதை வந்து மனனம் செய்து கொண்டார்கள், பின்னர் அதை எழுதி வைத்தார்கள். பின்னாடி வரக்கூடிய சந்ததி சந்ததிகளாக அது போற்றி போற்றி பாதுகாக்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்றிருக்கான் இல்லையா? இப்ப குர்ஆனுக்கு வந்து என்ன இது, அது கலாம். அந்த கலாமை நான் வந்து எப்படி நான் அதுக்கு நம்மகிட்ட என்ன வேண்டுது, என்ன எதிர்பார்க்குது, அது முதல்ல வந்து அந்த அந்த வார்த்தைகளை எப்படி அது இறக்கப்பட்டுச்சோ அந்த வார்த்தைகளை அப்படியே நம்ம வந்து உச்சரிக்கணும், அப்படியே ஓத வேண்டும். முதல் விஷயம் என்ன, குர்ஆனை நாம படிக்கணும். ஓதுதல் என்ன, படிக்க வேண்டும். அது இருக்கிறத அப்படியே படிக்கணும். ரெண்டாவது, படித்தால் மட்டும் போதாது, அதனுடைய பொருளை உணர வேண்டும் இல்லையா? ஒரு விஷயம் நம்ம கிட்ட வந்திருக்கு, நம்ம செய்தி வந்திருக்குன்னா இறைவனிடத்திலிருந்து வந்த செய்தி, சுப்ரீம் பவர், தி அட்மோஸ்ட் சுப்ரீம் பவர், அந்த பவர் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை வந்து நம்ம எப்படி எடுக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? சாதாரணமா நம்ம வந்து விளக்கமா சொல்றதுதான். நீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கலெக்டர் மூலமாகவோ அல்லது உங்க சிஎம் கிட்ட இருந்தோ அல்லது பிஎம் கிட்ட இருந்தோ உங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்தோ உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா அது வந்து எந்த மொழிகள் இருந்தாலும் நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சு அதை ஆராய்ச்சி செய்து அதை உரியவர்களிடம் கேட்டு அது நமக்கு புரியாட்டி கூட ஏதோ ஒரு செய்தி வந்து இருக்கிறது முக்கியமான செய்தி என்று நாம ஆராய்ச்சி செய்வோம். இதை வந்து வழக்கமா நம்ம கேட்டுக்கிற ஒரு விஷயம் தான். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவும் இல்லையா? இல்லையா? அப்ப இறைவன் புறத்திலிருந்து வந்தக்கூடிய செய்தி, இந்த மனிதர்களுக்கு வந்தக்கூடிய செய்தியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அது என்னங்கிறது விளங்கணும் இல்லையா? ரெண்டாவது விஷயம், ஒண்ணு ஓதணும், அது முதல்ல படிக்கணும் நம்ம. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும், அதை விளங்க வேண்டும். அது பொருளை உணர்ந்து அது விளங்கணும். பொருளை விளங்கினா ஆட்டோமேட்டிக்கலி என்ன என்ன ஆகும், நமக்கு அதனுடைய தொடர்புகள் குர்ஆன் இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய அந்த தொடர்புகள் ஏற்படுத்தும். அந்த தொடர்புகள் மூலமாக என்ன ஆகும், இறைவனத்தில் நெருக்கம் உண்டாகும். நாம அடுத்து செயல்பட ஆரம்பிச்சிருவோம். இறைவனுடைய வார்த்தைகள் தெரிய ஆரம்பிக்கும் போது மூணாவது விஷயம், அது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, அதன்படி நாம் வாழ வேண்டும். இறைவனுடைய கட்டளை என்ன இருக்கோ, இறைவன் கொடுத்து நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிறான்னா அதுபடி என்ன பண்ணணும், நாம வாழணும். சில விஷயங்களை வந்து அல்லாஹ் தஆலா வந்து கட்டளையிடுவான், இது செய்யுங்கன்னு சொல்லுவான். அகீமுஸ் ஸலா வாத்து ஸக்கா, நீங்கள் வந்து தொழுங்கள், நீங்கள் ஜகாத்தை நிலைநாட்டுங்கள் சொன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அது கட்டளை, நமக்கு இடப்பட்ட கட்டளை நம்ம அப்படியே செய்வோம். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இதில் தவிர்த்து விடுங்கள், நீங்கள் வந்து இது பக்கமே நெருங்காதீர்கள், நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லுவான். சில விஷயங்கள் காரியங்களை சொல்லும்போது அதை வந்து தடுத்துருவோம், அதுல இருந்து போக மாட்டோம். அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அவனுடைய உபதேசங்களை வந்து சாதாரண சொல்லல, அந்த அவர் வந்து வரலாறுகளோடு நமக்கு வந்து உபதேசங்களை அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது உணரும் போதுதான் என்ன பண்ணுவோம், நமக்கு அதனுடைய தொடர்புகள் நம்மோட ஏற்படுத்த முடியும் இல்லையா? அதோட நெருக்கம் ஏற்படுத்தும். மூணாவது விஷயம் என்னங்க, மூணாவது வந்து நம்ம வந்து செயல்படுத்துறது. ஒண்ணு ஓதுறோம், ரெண்டாவது வந்து அது பொருளை உணர்ந்து அதன்படி வந்து என்ன பண்ணணும், அதை வந்து உணர ஆரம்பிக்கிறோம். மூணாவது உளப்பூர்வமா உணர்ந்த செய்தியோட நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வாழ்வியலை அதை கொண்டு வரும். அந்த செய்தியை, கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து வாழ்வியல் நம்ம முதல்ல கடைபிடிக்கணும் இல்லையா? கடைபிடித்ததுக்கு பிறகு நாலாவது விஷயம் என்ன, அது அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் வந்து அருளப்பட்டது முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல, இது இது முழு மனித சமுதாயத்துக்காக இறக்கப்பட்ட ஒரு வேதம் இல்லையா? அப்ப இந்த 4 விஷயங்கள் என்ன பண்ணணும், நாம செய்ய வேண்டும். நமக்கான கடமை இருக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த செய்தியை நம்ம என்ன பண்ணணும், முதல்ல படிக்கணும் இல்லையா? அப்ப குர்ஆன் அல்லாஹ் தஆலா வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், நிறைய வசனங்களை வந்து கொடுத்துருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்ட தலைப்பு இந்த வல் அசருங்கிற ஒரு சூறாவுடைய ஒரு சிறிய சூறா. எல்லாருக்குமே வந்துட்டு மனப்பாடம் ஏற்கனவே எல்லாருக்குமே ஓரளவுக்கு இல்ல, பெரும்பாலான மக்கள் ஈஸியா மனப்பாடம் படக்கூடிய இந்த சூறாக்கள் இருக்கு பாத்தீங்களா? அதுல இந்த ஒரு சூறாவும் ஒண்ணு. 3 வசனம் தான் இந்த சூறாவில். என்ன விவரங்க, எத்தனை வசனங்க? 3 வசனம் தான் வல் அசர். இது எத்தனாவது சூறான்னு தெரியுமா? குர்ஆன்ல எத்தனாவது சூறான்னு தெரியுமா? 103வது சூறா. 103வது சூறா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையில இறக்கப்பட்ட சூறா. அது ஆரம்ப காலத்துல வந்துட்டு இறங்கி பிடிச்சு இல்லையா, அந்த டைம்ல இறங்கப்பட்ட ஒரு சூறா இது மக்கால. சோ இது வந்து 3 அத்தியாயம், இதுதான் ஆயத்துக்கள் தான் இருக்கு. என்னது? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்துலதான் இருக்கான், நஷ்டத்தில் இருக்கிறான். மூணாவது இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர், இவர்களை தவிரன்னு ஒரு கேட்டகரின்னு சொல்றான். என்ன யார்களை தவிர? இல்லல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், யார் நல்ல அமல்களை செய்து, வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர், ஒருவருக்கு ஒருவர் என்ன உண்மையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் யார் உபதேசித்துக் கொண்டு இருக்கிறார்களோ இவர்களை தவிர மொத்தம் எல்லாமே நஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். அப்ப இந்த ஒரு செய்தியை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு ஆரம்பிக்கலாம். சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு விஷயத்த நம்ம நார்மலா சொல்லியிருப்போம். அதுவே ஒரு விஷயத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு நினைச்சா வச்சுங்க, அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்துக்கு மேல சத்தியமா, அல்லாஹ் மேல சத்தியம் சொல்லுவோம். அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னும் போது என்ன அர்த்தம், அதுக்கு அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தியான இருக்கு இல்லையா? சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்றதுக்கும்
நம்ம வந்து சத்தியம் பண்ணி செய்யறதுக்கும் ஒரு வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப சத்தியம் பண்ணி சொல்லும் பொழுது அதுக்கு வந்து பவர்ஃபுல் ஜாஸ்தி. அப்ப அதே மாதிரிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், அவன் உயரானவன், உயர்ந்த பொருட்கள் மீது அவனுடைய படைப்பினங்கள் மீது என்ன பண்ண சத்தியம் பண்ணான், சத்தியம் பண்ணி சொல்றான். உதாரணத்துக்கு பல ஆயத்துகள் இருக்கு, பல குர்ஆனுடைய வசனங்கள் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த சத்தியத்தோட ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு தான் வல் ஆதியாத் தபஹா வல் மூரியாத் கதா வல் முகிராத் சுபஹா அப்படிங்கிற அந்த அந்த சூரத்துல ஆதியாத்துல இருந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா வந்து பல அந்த குதிரையுடைய அந்த குணாதிசயங்கள்லாம் சொல்லி அதன் மீது அவனுடைய குணாதிசயத்தின் மீது சொல்லி சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை சொல்லுவான். அது செய்வான். இன்னல் இன்சான் ரபிக்க ஷஹீத். இந்த மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய எஜமானனுக்கு நன்றி கேட்டவனா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். அதே மாதிரி சூரத்துல் இதுல எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சூரத்து சம்ஸ் வஷம்சி வதுவாஹா வல் கமரி இதா தலாஹா 11 விஷயங்கள் மீது சத்தியம் செய்துட்டு என்ன சொல்லுவான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் வந்துட்டு கத் அஃப்லஹா வெற்றி பெற்று விட்டார்கள், யாரு மன் ஸக்கா, யார் அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விட்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஒரு மகத்தான செய்தியை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அதே மாதிரி தான் இந்த சூறால என்ன பண்ணியிருக்கான், வல் அஸ்ர், நீங்க காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காலத்தின் மீது சத்தியமாகன்னு சொல்லிட்டு வார்த்தையை செலக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த காலம் நம்மளாம் அரபியில் இந்த அரபுலத்துல இருக்கிறோம், நமக்கு அரபியும் சில விஷயங்கள் தெரியும் இல்லையா? அப்படி தெரியும் போது நம்ம விஷயத்த சொல்ல கேளுங்க. இந்த அசருங்கிற வார்த்தைக்கு நம்ம காலத்தின் மீதுன்னு சொல்லி பொதுவா சொல்லுவோம், ஏன்னா வார்த்தை இல்லை தமிழ்ல வந்துட்டு வேற பொருத்தமான வார்த்தை வந்து அதுக்கு இல்லாதனால இந்த வல் அசருங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். காலத்தை வந்து எப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க. சூரத்துல் தஹர்னு ஒரு சூறாவே இருக்கு. தஹருங்கிறது வந்து காலம் தான். அது பேரும் பாத்தீங்கன்னா வச்சுங்க, இது பாத்தீங்கன்னா அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா காலம் தான் போட்டிருப்பாங்க. தஹருங்கிறதுக்கு என்ன பொருள் அரபிக்ல? தஹருங்கிறதுக்கு என்ன பொருள்னா அது வந்து ஒரு இன்ஃபினிட்டி டைம், ஒரு எல்லையில்லாத நேரம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நாளைக்கு மறுமையுடைய வாழ்வு இருக்கு இல்லையா, சொர்க்கத்துடைய வாழ்வுக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன ஒரு ஒரு டைம் கிடையாது, ஒரு என்லெஸ் டைம். அது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டினா அதுக்கு முடிவில்லாத ஒரு காலம், ஒரு டைம், ரொம்ப நீண்ட நெடிய காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணுவோம் சூரத் அது தஹர்ன்னு சொல்லுவாங்க. அந்த அதுவும் டைம் தான், அதுவும் காலம் தான், ஆனா அதுக்கு பேர் என்னங்க தஹர் இல்லையா? அதே மாதிரி வந்துட்டு வக்துன்னு சொல்லுவோம் இல்லையா? வக்து வந்துருச்சா, என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம், டைம் வந்துருச்சா தானே அர்த்தம். அது வக்துன்னா என்னங்க, டைம். அப்ப அந்த வக்துங்கிறதுக்கு வந்து எதை சொல்லுது, எதை குறிப்பிடுது? இந்த வக்துங்கிறது காலத்தை தான் குறிப்பிடுது. அது எந்த மாதிரி காலத்தை குறிப்பிடுது, ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த டைம். இந்த வக்துல ஃபஜ்ருடைய வக்து லுஹருடைய வக்துனா அந்த குறிப்பிட்ட டைம் வந்து சொல்லும் போது இது குறிச்சு இந்த வக்து அப்படின்னு சொல்லும் போது அது குறிப்பிட்ட வார்த்தை என்னங்க, வக்து. அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு டைம் இருக்கும்போது ஃபஜ்ர் டைம், ஃபஜ்ர் நேரத்தை சொல்லும் போது ஃபஜ்ருங்கிறாங்க. லுஹருடைய டைம் அசரு, மக்ரிப், இஷா. சோ அசருங்கிற அந்த 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 அதை வச்சுதான் அல்லாஹ் தஆலா என்ன பண்றாங்க, என்ன பண்றான் சத்தியம் செய்யறான். எந்த டைமிங்க, அந்த அசருங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைக்கு என்ன பொருள், ஏன் அதன் மீது சத்தியம் செய்யறான், சத்தியம் செய்துட்டு என்ன பொருளை சொல்றான், அதுதான் இன்னைக்கு முக்கியமான தலைப்பு. இந்த காலம்ங்கிற இந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா செலக்ட் பண்ணிருக்கிறதே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அந்த வார்த்தைக்கு. இது வந்து இந்த இந்த சூறாவுக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயத்த ஒன்று சொல்லிடுறேன். அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து இந்த சூறாவை வந்து எவ்வளவு அழகா புரிஞ்சிருக்காங்கன்னா, அவங்க இந்த இந்த இதை பத்தி இந்த சூறாவை பத்தியான சிறப்புகளை சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு சமுதாயத்துக்கு, இந்த மனித சமுதாயத்துக்கு இந்த ஒரு சூறாவை கொடுத்திருந்தாலே போதும், முழு குர்ஆனை கொடுத்திருந்தா இல்லையா, முழு குர்ஆனுக்கு பதிலாக வந்து இந்த ஒரு சூறாவை மட்டுமே போதுமானதா இருந்திருக்கும். அவங்களுக்கு வாழ்வியல் வழிகாட்டுக்கு இது இது மட்டுமே போதுங்கிறாங்க. முனைய ஆயத்து தான் ரத்தின சுருக்கமாக குர்ஆனை வந்து எப்படி ரத்தின சுருக்கமாக சொல்ல முடியும், முழு குர்ஆனையும் வந்து ரத்தின சுருக்கமாக மூணே மூணு வாரத்துல சொல்றதா இருந்தா எப்படி சொல்லலாம்னா இதுதான், வல்லசர் இன்னல் இன்சான லஃபீ குஸர் இல்ல லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். இதுதான் ஒட்டுமொத்த குர்ஆனுடைய அம்சமே இவ்வளவுதான். இதுவே போதுமானதாக இருந்திருக்கும்ன்றாங்க யாரு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். இதை வந்து இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வந்து தஃப்சீர் இப்னு கஸீர்ல வந்து முக்கியமான ஒரு விஷயமா இந்த சூரத்தை இந்த தஃப்சீருடைய இந்த சூரத்துல் அஸ்ருடைய தஃப்சீர்ல வரும்போது அது முக்கியமா அவங்க வந்து பதியறாங்க. ஏன் சொல்றேன்னா ஒரு முக்கியமான எவ்வளவு அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க இந்த விஷயத்தை அப்படிங்கிறதுக்காக, கவனமா கொஞ்சம் கேளுங்கிறதுக்காக. இந்த அசருங்கிற வார்த்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா, சாதாரணமா இந்த அசருக்கு என்ன டைம், என்ன ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு லிமிட்டட் டைம் சொல்லுவாங்க. இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் இல்லையா, இந்த டைம்ல இருந்து ஒரு ஒரு டைம் ஒரு நம்ம இப்படி சொல்லிக்கலாம், கவுண்ட் டவுன் டைம்னு வச்சுக்கலாம். கவுண்ட் டவுன் டைம்னா ஒரு நம்ம வந்து இந்த கிளாக் ஆரம்பிச்சு இப்ப வந்து ஒரு குறைய ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு 100ல இருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க, 99, 98, 97, 90 அப்படியே வந்து ஜீரோக்கு வந்து நின்றோம். அதுக்கு பேர் என்னங்க, லிமிட்டட் டைம். அந்த டைம் இவ்வளவு டைம் தான் பிக்ஸ் பண்ண டைம், அந்த டைம் வந்து குறைஞ்சிட்டே வரும், டிக்ளைனிங் டைம் சொல்லுவாங்க, குறைஞ்சிக்கிட்டே டைம். ஸோ அந்த டைம் தான் என்ன பண்ணுவாங்க, அசருங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது அது வந்து அந்த அந்த
அசருங்கிற வார்த்தைக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து முடியக்கூடிய டைம். கொஞ்சம் டைம்ல என்ன பண்ணிடுறோம் நம்ம சொன்னோம் இல்லையா, லிமிடெட் டைம், அதாவது வந்து சீக்கிரம் முடிஞ்சிட டைம். ஸோ அந்த டைம் தான் லிமிடெட். உங்களுக்கு நமக்கு இது பண்றாங்க, என்ன பண்ணிருக்காங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை சத்தியம் பண்றான். சத்தியம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடி சொல்லக்கூடிய விஷயம் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல தொடர்புற்றி பார்க்கணும். அதுக்கு என்ன விஷயத்த அந்த ஒரு விஷயம் சத்தியம் பண்ணி என்ன அவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படின்னு பார்க்கும்போது அவன் சொல்லக்கூடிய விஷயம் இன்னல் இன்சான் லஃபீ குஸர். மனிதனை தொடர்புபடுத்தி மனுஷன் கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். இந்த மனிதனுடைய இருப்பு என்னங்கிறத சொல்றான். மனிதன் வந்து எல்லா ஒவ்வொரு மனிதன் இன்னல் இன்சான், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். மனுஷன் வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கான் இந்த உலகத்துல, வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இப்ப இருக்கான், கரண்ட் ஸ்டேட்டஸ் அவனுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அவன் நஷ்டத்துல இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அப்ப அதையும் இந்த வசருங்கிற வார்த்தையையும் தொடர்புபடுத்தி பார்த்துதான் என்ன தஃப்சீர் இந்த முஃபஸ்ஸிரீன்கள் என்ன பண்றாங்க, இதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. அதாவது என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்பட்டு தாயின் கருவறையில் என்னைக்கு வந்து அவருடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூலமா இங்க ரூ ஊதப்படுதோ, ரூ வந்து தாயுடைய கருவறையில வந்து எப்போ அந்த உயிர் வந்து கொடுக்கப்படுதோ அந்த அந்த ஜீவனுக்கு, அப்போ வந்து அதனுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருது. சில நேரங்கள்ல வந்து கருவறையே சில குழந்தைகளுக்கு என்ன பண்ணும், கல்லறையாக மாறக்கூடிய விஷயமா இல்லையா. சில குழந்தைகள் 1 வருஷம், சிலர் 2 வருஷம், 3 வருடங்கள், 4 வருடம், 5 வருடம், 8, 10, 100, 102, 150, எவ்வளவு வருஷம் மேக்சிமம் ஒரு மனிதனுடைய வாழ்வு இருக்கும்? வாழ்வு 60க்கு 70க்கு இடைப்பட்ட வாழ்வு, ஆவரேஜா என்ன பண்ணுவோம், இதுதான் இருக்கிறது. சோ நமக்கெல்லாம் ஒரு டைம் பிக்ஸ் ஆயிருச்சு. நம்ம பிறக்கும் போதே வந்து என்ன பண்ணிட்டோம், முதல்ல எழுதுனது எதை எழுதியிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நம்முடைய மரணத்தை எழுதிட்டு அப்புறமா நம்மளை படைக்கவே செஞ்சிருக்கான். அல்லதி கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அதாவது மரணத்தையும் வாழ்வையும் நான் எதற்காக படைச்சிருக்கேன்னா, இந்த மனிதர்களை வந்து நான் டெஸ்ட் பண்றதுக்காக தான் படைச்சிருக்கேன். அவர்கள் செயலால் அழகானவர்கள் யார் என்று தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் படைச்சிருக்கேங்கிறான் இல்லையா. அல்லது கலக்கல் மவுத், முதல்ல மவுத்தை படைச்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹயாத்தை படைச்சு இல்லையா. மவுத்தை படைச்சிட்டான்றோம். அப்ப நமக்கு நிர்ணயிக்கப்பட்டுச்சு, நமக்கு டைம் என்னங்க, காலம் வந்து நமக்கு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இத்தனை வருஷம் தான் இவர் வாழ போறாருங்கிறது தெரிஞ்சிருச்சு, டெஃபினேஷன். அந்த டைம் வந்துச்சுன்னா ஒரு செகண்ட் முற்படுத்தவும் செய்யாது, பிற்படுத்தவும் செய்யாது. வந்துச்சுன்னா எல்லாருமே டாடா குட் பை 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 சொல்லி கிளம்ப வேண்டியதுதான் இல்லையா. எவ்வளவு சீரியஸான விஷயம் இல்லையா. இந்த டைம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க, அதை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? உங்களுக்கு கவுண்ட் டவுன் டைமர் கொடுத்தாச்சு. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாமினேஷன் ஹால்ல உட்காந்துருக்கும் ஒரு இந்த நம்ம ஏற்கனவே சொன்னதான், அவனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம படைச்சதே வந்து இந்த உலகத்துல வந்து அவனை வணங்குறதுக்காக தான். சரிங்களா. அது மட்டும் அந்த இன்னொரு ஆயத்தையும் சொல்லி காட்டணும், அல்லதி கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நாம் வந்து உங்களை படைச்சது எதுக்கு, உங்களை வந்து என்ன பண்ணுவோம், கலக்கல் மௌத்தையும் ஹயாத்தையும் வாழ்வையும் மரணத்தையும் எதுக்கு, மரணத்தையும் வாழ்வையும் எதுக்காக நம்ம படைச்சிருக்கோம்னா, உங்களை சிறந்தவர், அமல்களில் சிறந்தவர் யார் வந்து உங்களுடைய வந்து செயல்பாடுகளால், உங்க நற்காரியங்களால், நல்ல விஷயங்களை செய்யறதுல யார் யார் வந்து சிறந்தவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அது மூலமா தான் உங்களுக்கு மகத்தான ஒரு இடம் இருக்கு. சோ அந்த விஷயத்தை நீங்க செய்யறீங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் உங்களுக்கு இந்த டைம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம். சரியா. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வயசு எவ்வளவு, நமக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எப்போ வயிற்றுல தாயோட வயசுல வந்துச்சோ அப்பயும் நம்மளுடைய கவுண்ட் டவுன் என்னாச்சு, நமக்கு வயசு ஏறல, என்ன ஆயிட்டு இருக்கு, ஆக்சுவலி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம மரணத்தை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செகண்ட் நம்ம போயிட்டு இருக்குன்னா நம்முடைய நேரம், நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்துல இருந்து அந்த ஒவ்வொரு இது சொல்லுவாங்கல்ல, அந்த மணல் ஒரு கடிகாரம் சொல்லுவாங்க, மணல் கடிகாரம் அடிச்சு திருப்பி வச்சிருவாங்க. முதல்ல ஃபுல்லா ரிப்பீட் திருப்பி வைக்கும் போது அதுல இருந்து ஒண்ணு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்முடைய நேரம் வந்து இந்த செகண்டா போயிட்டு கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம இடத்துல இருந்து கரைஞ்சிக்கிட்டு கடைசியா என்ன ஆகும், டைம் வந்துடும். சரிங்களா. ஆக இந்த மாதிரி ஒரு டைம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு. இந்த டைம்ல என்ன செய்யணும், நீங்க ஒரு எக்ஸாமினேஷன் ஹால்ல ஒரு பையனுக்கு வந்துட்டு ஒரு 3 hours இல்ல 2.5 hours கொடுக்குறாங்க. 3 hours எக்ஸாமினேஷன் ஹால்ல, அதுதான் அவனுக்கு வந்து இது. கிட்டத்தட்ட நாம அப்படிதான் இருக்கும். இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல நாம என்ன பண்ணணும், நம்மளுடைய எக்ஸாம் நம்ம செஞ்சாகணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம கரெக்டா செஞ்சு ஆயிடணும் இல்லையா. நமக்கு டெஸ்ட் தானேங்க இது, அதுக்கு தானே கொடுத்துருக்கேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். அப்ப அந்த டெஸ்ட் டைம்ல நம்ம என்ன எழுதுறோம், அந்த எக்ஸாமினேஷன் ஹால்ல நம்ம என்ன எழுதுறோம், அதை வச்சுதானே நம்ம பாஸ் ஃபெயில் எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. அதானே 3 மணி நேரத்துல எப்படி நம்ம தெளிவாக எவ்வளவு நம்ம இப்படி பர்ஃபார்ம் பண்றோம், அப்படித்தானே. அந்த டைமுக்குள்ள கொஞ்சம் டைம் அடிச்சுன்னா மணி அடிச்சிடும், மணி அடிச்சுன்னா பேப்பர் மடிச்சு கொடுத்துட்டு வெளியே வந்துடும் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கை, இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படிதான். சிலருக்கு 50 வருடங்களா இருக்கலாம், சிலருக்கு 40 வருடங்களா இருக்கலாம், சிலருக்கு 80 வருடங்களாக இருக்கலாம், சிலருக்கு 70 இருக்கலாம். இந்த விஷயத்தை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் வந்து இது பண்ணல, மறைச்சு வச்சுட்டான்.
யாருக்கும் எப்பொழுது நேற்று வரைக்கும் நம்முடைய கூட இருந்த சகோதரர்கள் இன்று இல்லை. கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தோம் கொரோனாவில் அள்ளிட்டு போனாங்க. எப்படி திடீர்னு மரணங்கள்லாம் அது கொரோனாக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு மரணங்கள் வந்து ஜாஸ்தியாகி போச்சு. ஃபேஸ்புக் திறக்க முடியல இல்லையா? தொடர்ந்து டெய்லி பார்த்தா ஏதாவது ஒரு இடத்துல இருந்து மரண செய்தி வருது. அதெல்லாம் பார்த்தா நமக்கு தெரிஞ்சு என்ன பண்றோம், திரும்ப நம்ம வந்து அந்த சிந்தனையே இல்லாமல், மரண சிந்தனையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுக்கப்பட்ட நேரம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத வந்து நம்ம உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய டைம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியங்கிறதுக்காக விஷயத்த சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நம்முடைய இருப்பையும் சொல்றான். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க, என்ன படி சொல்றான்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னல் இன்சான், மனிதன், இன்சான்னா மனிதன், நாஸ்னா தான் மனிதர்கள், நமக்கு தெரியுமில்ல அது. மனிதன்னா இன்சான் சொன்னா வச்சுக்கோங்க, அல் இன்சான் சொல்றான் அல்லாஹ் தஆலா. இன்னல் இன்சான், அதாவது அல் இன்சான், அதாவது அல்லுன்னு போட்டான்னு வச்சுக்க ஒரு விஷயத்துக்கு, அது குறிப்பிட்ட நீங்க 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 அப்படின்றவங்க இல்லையா, இந்த மனுஷன் இந்த மனுஷன் இந்த மனுஷன் சொல்லும் போது அல்லு போடுவோம் இல்லையா. இன்சான் சொன்னா வச்சுங்க பொதுவா மனிதன், பொதுவான மனிதன், மனிதன் சொல்லுவோம். ஆனால் அல் போட்டுட்டாலே வச்சுங்க இந்த மனுஷன், இந்த மனிதன் சொல்றதுக்கு என்ன அரபிக் எப்படி சொல்லுவாங்க, அல் இன்சான். அல்லாஹ் சொல்லும்போது இன்னல் இன்சான் சொல்றான், இந்த மனுஷன், இந்த மனுஷன் வந்துன்னா ஒவ்வொரு மனுஷனையும் சொல்றோம். ஒருத்தவத்துன்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க நஷ்டத்துலதான் இருக்கீங்க. டெஃபினட்டா சொல்றான். அதுவும் எப்படி சாதாரண சொல்லல, அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இன்னல் இன்சான், இன்னங்கிற வார்த்தை, இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர், லா ஒரு வார்த்தையும் சேர்றான், இன்னங்கிற வார்த்தையும் சேர்க்கிறான். இன்னங்கிற வார்த்தையும் லாவும் உங்களுக்கு அரபிக் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இது வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு உறுதிப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த இன்னங்கிறதும் இந்த ல ல ல அப்படிங்கிறது, இன்னல் இன்சான லஃபி குசர், அதாவது இன்சான் ஃபி குசர் அப்படின்னா மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இதுதான் அதுல சொல்லக்கூடிய விஷயம். இன்ன, அதாவது இன்ன லா இந்த ரெண்டுத்தையும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, இன்சான் ஃபி குசர், இன்சான் மனிதன், ஃபி எதுல இருக்கான், இருக்கிறான், எங்க குசர் நஷ்டத்தில் இருக்கிறான். முடிஞ்சு போச்சா? ஆனா என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அது கூடுதலா வந்துட்டு இன்ன அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து, இன்னன நிச்சயமாக, நிச்சயமாக அழுத்தி சொல்றான். அதுக்கு அடுத்து இன்னொரு வார்த்தையும் ல ஃபீ குசூர் அப்படிங்கிறான். லாங்கிற வார்த்தை எக்ஸ்ட்ரா. அது வந்து எதுக்காக சொல்லப்படுதுன்னா, அது ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆணித்தரம் அடிச்சு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப உறுதியா சொல்லுவோம் பாத்தீங்களா, அது ஒவ்வொரு மனுஷன் கண்டிப்பா நீங்க நஷ்டத்துல தான் இருக்கீங்க அப்படின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அப்ப நம்ம வந்து அந்த நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தை நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், என்ன செய்யணும், ஏன் செய்யாம இருக்கிறோம், எதுக்காக நம்ம வந்திருக்கோம், ஒரு ஒரு கட்டளை இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த அசருங்கிற வார்த்தைக்கு சும்மா சாதாரணமான இது கிடையாதுங்க, இன்னொரு மீனிங் இருக்கு. அசர்னா என்னன்னா, நம்ம சொன்னோம் டிக்ளைனிங் டைம், டிக்ளைனிங் இதுன்னு சொல்லிட்டோம். இந்த அசருங்கிற அந்த டைம் இருக்கு பாத்தீங்களா, அசர் வக்த் இருக்கு பாருங்க, அதே பாத்தீங்கன்னா இந்த நாளுடைய கடைசி இது, கொஞ்ச நேரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு இது முடிஞ்சிடும், மகரிப் வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி முடிகிற டைம்ல தான் வந்து அதை இது பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா அந்த அசர் டைம் வந்து முடிகிற டைம் கொஞ்ச நேரத்துல பினிஷ் ஆகிடும் இல்லையா, அந்த டைம் தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். ஸோ அந்த டைம்ல என்ன பண்றாங்க, நம்ம என்ன பண்ணணும், ஃபஜ்ர் டைமும் அசர் டைமுக்கு பிறகு வந்துட்டு என்ன பண்றது, சுன்னத் தொழுகை கூட கிடையாது, திக்ருகள்ல இருக்கும். அது திக்ருக்கான நேரம் இல்லையா. அந்த இடத்துலதான் வந்துட்டு காலை மாலை திக்ருகள் ஓதக்கூடிய நேரங்கள் அசருக்கு பிறகு வந்துட்டு அப்படியாக அல்லாஹ் தஆலா வந்து தன்னை நினைவு கூறக்கூடிய டைமா ஆக்கி வச்சிருக்கான். ஸோ அந்த ஒரு நேரத்தை வந்துதான் அவன் மேல சத்தியம் பண்றான். இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த அசருங்கிற வார்த்தைக்கு சொல்றேன், எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தைக்கு இருக்கா சொல்றேன். அசருங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அரபிக்ல வந்து இன்னொரு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த துணியை புடிக்கிறோம் பாத்தீங்களா, துணியை புழியறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அது அசர அப்படின்னு. அசர, அசரனா புழிந்தான், துணியை புழிந்தான். சரி, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஜூஸுக்கு அரபிக்ல என்னங்க வார்த்தை, ஜூஸ், ஜூஸ் அசீர், அசீர் தானே. அசீர், அசரங்கிற வார்த்தையில இருந்தது அசீர். அசீர்னா என்ன அர்த்தம், புடிஞ்சது, கொடுத்தது, புடிஞ்சு கொடுத்துருக்கான். புடிஞ்சு இப்ப ஜூஸை வந்து கொடுக்கணும், ஜூஸ் நான் அசீர்னு சொல்றேன் இல்லையா, என்ன அர்த்தம்னா புடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி வந்து ஜூஸ் வந்து எல்லாம் புடிஞ்சு கையில கொடுத்துருக்கான். அப்ப புடிஞ்சு கையில கொடுத்துருக்கானா, அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதைதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு புடிஞ்சுதான் கொடுத்துருக்கான் டைம். இதுல உங்களுக்கு வந்து பேஸ் பண்றதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே கன்சூம் பண்ணி ஆகும். இங்கு உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து கொடுக்கப்பட்டிருக்க லிமிட் டைம் கூட எப்படிப்பட்ட டைம்னா, எல்லாம் ஜூஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதுல வேஸ்ட் பண்றதுக்கோ அல்லது இங்க இது பண்றதுக்கோ ஒரு சிறிய அளவு கூட உங்களுக்கு இங்க இடம் இல்லை. பொழுது போகல, டைம் வந்து இதே இஷ்டத்துக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இங்க நேரம் நமக்கு இல்லை. இந்த விஷயத்த நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் சூரத்துல் புகாரில ஆரம்பத்தில் ஓதி காட்டின சொல்லி காட்டின ஒரு இதுதான்,
மனிதர்கள் வந்துட்டு ரெண்டு விஷயங்கள்ல வந்து கொடுக்கப்பட்ட ரெண்டு மிகப்பெரிய நியாமத்துகள். நியாமத்தானி மக்பூனன் கசீரம் மினன்னாஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகள் ரெண்டு நியாமத்துகள், ரெண்டு மிகப்பெரிய நியாமத்துகள். அந்த நியாமத்துக்களை வந்து அவனுக்கு வந்து அது ஒரு நியாமத்தாவே தெரியல, அது அருட்கொடையாவே அவனுக்கு தெரியலங்கிறாங்க. மனுஷனுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒரு அருட்கொடையா, அவனுக்கு அதை பத்தியான ஒரு ஃபீலிங்கே இல்லாம இருக்காங்க மனிதர்கள். என்ன பெரிய அருட்கொடை, என்ன அப்படி வந்து கொடுத்துட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மக்பூரம் கசீரம் மினன்னாஸ். மனிதர்களுக்கு பெரும்பாலானவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து ஒரு பொருட்டாவே கருதுறது இல்லைங்கிறாங்க. என்ன ரெண்டு விஷயம்னா, அஸ்ஸிஹா. என்னங்க அஸ்ஸிஹா? சிஹான்னு என்னங்க? சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். நம்ம ஆரோக்கியத்தை பத்தி நமக்கு வந்து இதே கேரே பண்றது இல்லை. எப்ப கேர் பண்ணுவோம்? நோய்வாய்ப்படும் போதுதான் நம்ம வந்து கேர் பண்ணுவோம் இல்லையா? அஸ்ஸிஹா வல் ஃபராக். ரெண்டாவது டைம் என்ன சொல்றாங்கன்னா அல் ஃபராக், ஓய்வு நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செஞ்ச மிகப்பெரிய கிருபை. அந்த நேரத்துல ஓய்வு நேரம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிற நேரம் தான். அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கணுங்கிற ஆர்வத்துல இன்னைக்கு வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எண்ணத்தை முதல்ல இது பண்ணணும். இதுக்கே அவன் வந்து இந்த எண்ணத்தை அவன் வந்து பூர்ணமா ஏற்றுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அதை கபூல் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமா நம்ம வந்து சொர்க்கத்துல வந்து சேர்க்கணும் இன்ஷா அல்லாஹ். துவா செஞ்சுக்குங்க. சோ அந்த ஓய்வு நேரம் இருக்கு பாருங்க, அந்த ஓய்வு நேரத்தை வந்து மக்கள் வந்து என்ன பண்றாங்க, பொடுபோக்கா தான் இருக்காங்க. யூஸ் பண்றதே அவங்களுக்கு வந்து அது ஒரு கேராவே பொருட்படுத்துறதே இல்ல. அது ஒரு அது ஒரு நியாமத்தாவே கருதுறது இல்ல அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இவ்வளவு பெரிய ஒரு நியாமத்து ஓய்வு நேரம். ஓய்வு நேரத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறோம் இன்னைக்கு? அது உரிய நேரத்தை நம்ம உரிய விஷயமா பயன்படுத்திட்டு இருக்கோமா? அது எப்படி பயன்படுத்துறோம் அப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமா? எப்படி நம்முடைய ஓய்வு நேரங்கள் கழியுது? எப்படி நம்முடைய நேரங்கள் கழியுது? எதுல கழியுது நம்முடைய நேரங்கள்? என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு? நம்ம சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்முடைய மக்கள் இது வந்து இந்த குர்ஆன் வந்து ஏற்கனவே சொன்னா, இது வந்து முஸ்லிம்களுக்காக இறக்கப்பட்டது கிடையாது, முழு மனித சமுதாயத்துக்கு இறக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டோம். முழு மனித சமுதாயம் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நேரத்தை என்ன கொடுக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரே டைம் தானுங்க. இது ஒரு முஸ்லிம்களுக்கு மட்டும் ஒரு டைம், நான் முஸ்லிம்களுக்கு வேற டைமா? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நேரம், முஸ்லிம்களுக்கு ஒரு நேரம், அவங்களுக்கு ஒரு நேரம் பிரிச்சு பிரிச்சா கொடுத்துருக்கான். எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த டைம் வந்துட்டு சேம் தான், கொடுக்கப்பட்டிருக்க நேரம். அதுல அவன் என்ன பண்றான், என்ன பண்ணணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எல்லாருமே வந்து நிச்சயமாக நீங்கள் வந்துட்டு இருக்கிற மேக்சிமம் நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துல வந்துட்டு என்னுடைய உம்மத்து 73 பிரிவுகளாக பிரியும், அதுல ஒண்ணுதான் வந்து சொர்க்கம் போகுனாங்க. அப்ப இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பேரதாங்கிகள்ல கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் வந்து குறிப்பிட்ட ஒரு அளவு மட்டும்தான் என்ன பண்ணும், சொர்க்கத்துக்கு போகும். அப்படின்னா மற்றவங்களை யோசிச்சு பண்ணி பாருங்க. நிராகரிப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள், அவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு? ஏதாவது இப்ப ஷிர்க் செய்த குஃபருக்கு வந்துட்டு மன்னிப்பு இருக்கா? இறைவன் மன்னிக்க மாட்டேன். எந்த பாவங்களை வேணா நான் மன்னிக்க தயார், ஆனா எதை நான் மன்னிக்க மாட்டேன்றான்? நிராகரிப்பையும் ஷிர்கையும் இணை வைப்பையும், அவனுக்கு இணை வைக்கிறதையும் இறைவனே இல்லைங்கிற மறுக்கிறாங்க பாருங்க. அந்த விஷயத்தை மட்டும் நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன்றான். அப்ப பெரும்பாலான மக்கள் எங்க இருக்காங்க இன்னைக்கு? வாட் இஸ் ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவாங்களா? என்ன இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன? அவங்க அந்த நிலை என்ன? அந்த மக்களுடைய நிலை நஷ்டத்துலதான் இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்ல, நம்முடைய நிலை என்ன? நம்ம முஸ்லிம் ஷஹாதா சொல்லிட்டோம், களிமா சொல்லியிருக்கோம் இல்லையா? இறைவனை ஏற்றுக்கிறோம். நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ் தானா சொல்றான் இங்க, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நீங்க எல்லாருமே வந்து நஷ்டத்துலதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி சொல்றான். இந்த மாதிரி இருக்கிறவங்களை தவிர அப்படின்னு சொல்லிட்டு 4 பண்புகள் சொல்றான். யாரு வந்துட்டு இந்த விஷயங்களுக்கு ஃபாலோ பண்ணீங்களோ அவங்கள தவிரங்கிறாங்க. நாம அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா? தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? உறுதிப்படுத்திக்கணுமா வேணாமா? இல்லாட்டி அல்லாஹ்வுடைய கலாம் உறுதியானது, நாளைக்கு நம்ம நிச்சயமா அதுக்கான பதில் சொல்ல இருக்கிறோம். என்ன இவ்வளவு விஷயம் நம்ம இந்த நேரத்தை பத்தி சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? இவ்வளவு டீப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். 4 விஷயம். என்ன விஷயம்? 4 விஷயம். ஒண்ணு என்ன விஷயங்க சொல்லுங்க? 4 விஷயங்கள். சூரத்துல் அஸ்ர்ல வரக்கூடிய 4 விஷயங்கள். எதை செஞ்சா நம்ம தப்பிக்கலாம்? 4 விஷயங்கள் சொல்லுங்க பாப்போம். சூரத்துல் அஸ்ர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், எல்லாமே இன்சான்கள் எல்லாமே என்ன நஷ்டத்துல தான் இருக்கான். இல்லல்லதீன, இவர்களை தவிர. இல்லல்லதீன அப்படின்னா இல்லல்லதீன இவங்க, இல்லா அப்படின்னா தவிர. இல்லல்லதீன ஆமனு, ஃபர்ஸ்ட் என்னது? ஈமான் கொண்டிருக்கணும், நம்பிக்கை கொண்டிருக்கணும். இறைவனை வந்து முதல்ல நம்பணும். இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இறைவனை நம்ப வேணும். அதுக்கு அடுத்தது வாமிலு சாலிஹாத், நல்ல அமல்களை செய்யணும், நல்ல காரியங்களை செய்யணும். எது நல்ல அமல்கள்? நம்ம பண்றது எல்லாமே நல்ல அமல்களா? நல்ல அமல்களுக்கு என்ன டெஃபினேஷன்?
நல்ல அமல்களுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நம்ம ஏதோ சும்மா கேட்டுட்டு இருக்கிறதோட ஒரு இன்ட்ராக்ஷனாவே இருக்குமே. சொல்லுங்க. தொழுகை கடைபிடிக்கிறது இதுதானா? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நிறைய விஷயங்கள் வந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம சொல்லிட்டே போனோம்னா நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கலாம். நல்ல அமல்கள் அப்படின்னு சொல்லி நல்ல அமல்களுக்கு இருக்கக்கூடிய டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா இதுல வரும். இசாசுல் சூரத்துல் ஜில்சலால வரும் இல்லையா? உங்களுக்கு கடுகளவு நீங்க நன்மை செய்திருந்தாலும் அதை நீங்க மறுமையில் காண்பீர்கள். கடுகளவு நீங்க தீங்கு செய்தாலும் நன்மையை நீங்கள் அதுக்கான வறுமையில வந்து உங்களுக்கு இதை காண்பீங்க. சோ கடுகளவு நன்மைகள் வந்துட்டு எப்படிப்பட்டது, எதுலாம் வந்துட்டு வணக்கம். இந்த மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்க, இஸ்லாத்துல மட்டும்தான் இந்த ஒரு ஒரு அற்புதம் என்னன்னா நம்முடைய வாழ்வியலே ஒரு வணக்கம் தான். காலையில எந்திரிக்கணும் பாருங்க, எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்கணும்? காலையில எந்திரிக்கும் போது என்ன சொல்லி எந்திரிக்கணும்? அல்லாவை துதித்தவர்களா எந்திரிக்கணுமா இல்லையா? என்ன சொல்லி எந்திரிப்போம்? காலையில என்ன ஓதுவோம்? அல்ஹம்துலில்லாஹ். சுருக்கமாக இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா மாத்தனா சொல்லி வரும். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், என்னை மரணத்துக்கு பிறகு என்னை உயிர்ப்பித்து கொடுத்த என்னை எழுப்பிய இறைவா உனக்கே நன்றி. முதல்ல அவனுக்கு சுக்குர் செஞ்ச விதமா நம்ம ஆரம்பிக்கிறோம். அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸ்டார்ட் செய்யறோம், அப்புறம் சாப்பிடுறோம், குளிக்கிறோம், டாய்லெட் போறோம், அங்கேயும் போய் என்ன பண்றோம்? ஓதுறோம். அதாவது இறைவனும் இறைவனுடைய தூதர்களும் நமக்கு எப்படி வாழணும்னு கத்துக்க நம்முடைய திட்டமே இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வியல். அந்த இஸ்லாம்ங்கிறது ஒரு வாழ்வியல் திட்டம் இல்லையா? எப்படி வாழணும், காலையில எந்திரிச்சிருந்து இருக்குல்ல, பிறந்ததிலிருந்து இறப்பு வரை ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும்ங்கிறத இறைவன் வந்து இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை நம்ம வாழணும் இல்லையா? இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை இறைவன் எப்படி சொல்லியிருக்கிறானோ அதை செய்யறதுதான். இப்ப நம்ம வந்து டீ குடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? டீ குடிக்கும் போது வலது கையால் குடிக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். வலது கையால் தான் குடிக்கிறோம். ஏன் வலது கை? இந்த இடது கையில ஸ்டைல் ஆச்சு, இப்படிதான் குடிப்போம். வழக்கமா வந்து இப்படிதான் குடிப்பாங்க, பாத்துருக்கோம்ல. நம்ம குடிக்கிறது இல்ல, வலது கையால் குடிக்கிறோம். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு நபிகளா நம்ம கற்றுக் கொடுத்திருக்காங்க, வலது கையால் குடிங்க. சைத்தான் தான் வந்து இடது கையால் குடிப்பான், நம்ம வலது கையால் குடிங்கன்னு சொல்லுங்க. நன்மையா இல்லையா? பிஸ்மில்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கோமா இல்லையா? பிஸ்மில்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கோமா இல்லையா? அப்ப நன்மை தானே இல்லையா? நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த விஷயங்களை கேட்டு இருக்கோம், நன்மையை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கிறோம், என்ன அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிக்கிறோம். சாப்பிடும்போது, தூங்கும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு நாங்க பிஸ்மில்லாஹ் சொல்லி தூங்குறோம், எந்திரிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு எந்திரிக்கிறோம் இல்லையா? சோ அந்த அந்த உறக்கமே என்னது? உறக்கமே உதவி செஞ்சுட்டு ரசூல் சாஸ்திரம் எப்படி கத்துக் கொடுத்தாங்களோ நம்முடைய உறக்கம் எப்படி இருக்கணும்? உறக்கத்துக்கு முன்னாடி சில சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? எப்படி சொல்லியிருக்காங்க? முதல்ல வந்து தொழுகையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய வந்து உதவி செஞ்சுக்கீங்க, தொழுகைக்கு போற மாதிரி நீங்க வந்து உதவி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உறங்குங்க. உறங்கிறதுக்கு முன்னாடி சில அதிகாரங்களை ஓதிக்குங்க. இந்த ஓதிட்டு நீங்க வந்து உறங்குங்க. உறங்குனீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து முழுசா நீங்க தூங்கிட்டு இருக்கிற நேரம் ஃபுல்லா எதுல இருந்தீங்க? இபாதத்துல இருந்திருக்கீங்க. அழகிய மார்க்கம் இஸ்லாம். அதே மாதிரி உணவு உண்றோம், சாப்பிடுறோம், எதுக்காக? நம்முடைய பசிக்காக தானே சாப்பிடுறோம், பசிக்காக தானே சாப்பிடுறோம். அப்ப அந்த பசிக்காக சாப்பிடக்கூடிய அந்த உணவு எப்படி நம்ம சாப்பிடுறோம்? பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுறோம், உட்கார்ந்து சாப்பிடுறோம், அருகில இருந்து எடுத்து சாப்பிடுறோம், வலது கையால சாப்பிடுறோம். இதெல்லாம் ரசூல் சாஸ்திரம் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அப்படி சாப்பிடுறோம். சாப்பிடும்போது அந்த உணவு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்க, ஹலாலான உணவு, ஹராமா சம்பாதிச்சு சாப்பிடல, ஹலாலான சாப்பிடுறோம். இபாதத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுறான், கிரெடிட்ஸ், இவ்வளவு நற்காரியங்கள் செஞ்சிருக்கீங்க, கொடுக்குறோம், உதவுறோம். நம்ம மட்டும் சாப்பிடல, அடுத்தவங்களுக்கு உதவுறோம். வந்து டீ குடி வந்திருக்கீங்க, வந்திருக்கிற உங்களுக்கு உபச்சாரம் செஞ்சு அவங்க வந்து உங்களுக்கு உபசரிக்கிறார், டீ கொடுக்குறாங்க, தண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் என்ன பண்ணோம்? ஒரு இபாதத், நற்காரியங்கள் எழுதப்படுது இல்லையா? இன்னும் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்றது, ஒரு இஸ்லாத்தினுடைய அந்த அந்த விஷயங்களை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. ஒரு நம்முடைய உடல் இச்சையை தீர்த்துறதுக்காக மனைவியோட கூடுறோம். மனைவியோட கூடுறது வந்து எதுக்கு? ஆக மொத்தம் எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம். மனைவியோட வந்து கூடுறோம் இல்லையா? மனைவியோட கூடுறது வந்துட்டு இபாதத்னு சொன்னா எப்படி இருக்கும்? இபாதத் செஞ்சுட்டீங்க, நீங்க நைட்டு ஃபுல்லா வந்து நீங்க மனைவியோட கூடி இருக்கிற நேரம் எல்லாமே இபாதத்துல எழுதிருந்தாங்க, எப்படி இருக்கும்? ஆச்சரியமா கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், யார் ரசூலுல்லாஹ், எங்கள் உடல் இச்சையை தீர்த்திருக்கிறதானே நாங்க வந்து இதை நாங்க வந்து என்னுடைய மனைவி கூட நாங்க சேர்றோம், அது கூட இபாதத்தா? கேள்வி வாஸ்தவமா இல்லையாங்க? வாஸ்தவமான கேள்வி தானே? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அழகா சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க நபி அவங்கள்ட்ட, இதே வந்து இந்த உடல் இச்சையை வந்துட்டு இந்த உடல் இச்சையை வந்து அவன் தீர்ப்பதற்காக தவறான முறையில போறான், விபச்சாரத்தின் பக்கம் அணுகிறான், தவறான பாதையில நோக்கி போறான். போனா அதுக்கு என்ன தண்டனை? விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா? கல்லால் அடிச்சுக்கணும், திருமணம் இல்லையா? இல்லையா? விபச்சாரம்
அப்ப கொடுமையான தண்டனை. விபச்சாரம் வந்து மிகப்பெரிய குற்றம். அல்லாஹ் வந்து கண்டிச்சிருக்கிறான், அல்லாஹ் வந்து தண்டித்திருக்கிறார்கள். சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, விபச்சாரம் செய்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப மிகப்பெரிய ஒரு குற்றமா கருதப்படுகிற அந்த குற்றத்தை வந்து நம்ம என்ன செய்யல, ஹலாலான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி காட்டினானோ, ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டுதல் படி நம்ம வந்து ஒரு ஒரு உரிய நம்மளுக்கு மகர் கொடுத்து ஒரு மனைவியை நம்ம வந்து திருமணம் செய்து முடித்து நம்முடைய ஹலாலான இச்சையை வந்துட்டு ஹலாலான முறையில நம்ம வந்து என்ன பண்றோம், ஆகுமான முறையில அந்த இச்சையை அனுபவிக்கிறோம். அதுக்கு கூடி தரணுமா வேணாமா கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஏன் கேள்விதானே? சுப்ஹானல்லாஹ், இதுக்கும் வந்து கூலி கொடுக்கப்படுது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம நினைச்சிருக்கிறது வணக்கம்ங்கிறது இபாதத்துங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த எந்த வரையறைக்குள்ள நீங்க ஃபிட் பண்ணுவீங்க இதை? தொழுகை மட்டும்தான் இபாதத்தா, நோன்பு மட்டும்தான் இபாதத்தா, அல்லது நம்ம செய்யக்கூடிய ஜக்காத் கொடுக்கக்கூடிய ஜக்காத்து மட்டும்தான் இபாதத்தா? இல்லை, நம்ம வாழ்விகள் நம்ம காலையிலிருந்து எந்திரிக்கிறதும் இந்த தூங்குற வரைக்கும் எல்லாமே எல்லா செயல்களும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் காட்டி கொடுத்த அந்த முறையில இருந்துச்சுன்னா எல்லாமே இபாதத். ஒருவனுக்கு நம்ம வந்து நம்மளால இன்னொருத்தவங்களுக்கு அண்டை விட்டார்கள், நம்மளால தொந்தரவு இல்லை, யாரோ அண்டை விட்டார்கள், அவர்கள் வந்து முஸ்லீமா நான் முஸ்லீம், ஏதோ ஒரு அவன் நம்மளால தொந்தரவு இல்லாம வாழ்ந்தான்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய ஒரு இபாதத். இருக்கா இல்லையா? அண்டை வித்தார் பசித்த இருக்க நாம வந்து நம்ம உண்ணலாமா? இல்லை. அவங்களுக்கு நம்ம உதவுறோம். அவங்க சாப்பிடலன்னு தெரியுது, நம்மகிட்ட இருக்கிறத போக மிஞ்சி இருக்கிறத கொடுக்குறோம், சாப்பிடுறாங்க, இபாதத். வழியில போயிட்டு இருக்கோம், தடங்களா இருக்கு, ஏதோ ஒரு பொருள் தட்டுப்படுது, சாதாரணமா தூக்கி போடுவோம். ஆனா நம்ம நியத்தனவா இருக்கணும். எல்லாருமே செய்வாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு பெரும்பாலான இதை பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு தான தர்மங்கள் செய்யறாங்க. மாற்று மத சகோதரர்கள் கூட வந்து நம்ம போட்டி போட்டு தான தர்மங்கள் செய்யறாங்க. பட் கண்டிஷன் அப்ளைடுன்னு, கண்டிஷன் அப்ளை, அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். எதற்காக செய்யறாங்க அப்படிங்கிற விஷயம். இறைவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னங்க? ₹1 கொடுத்தா கூட இறைவன் எனக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறான், இது எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், இதனால கொடுக்குறேன். இறைவன் இதனால் என்ன என் மீது எனக்கு பொருத்தம் ஏற்படும், இறைவன் பக்கம் நான் நெருங்குவேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை விரும்புவான், இந்த காரியத்தை செய்யறதுனால என்னை விரும்புறான், என்ன சொல்லி இருக்கிறான், நான் செய்யறேன். அவன் எஜமானன், நான் அடிமை. அந்த எஜமானன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், அந்த கட்டளையின் படி நான் வாழறேன், அந்த அமல்களை செய்யறேன். இது எல்லாமே அவன் கற்றுக் கொடுத்த தான் குர்ஆன். அந்த அமல்களை செய்யறது எப்படி எல்லாம் என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்த விஷயங்கள் நாம செய்யறோமா, நல்ல அமல்களை செய்து அதுக்கு அடுத்தது ஒத்தவாசோ பில் இது உண்மையை கொண்டு ஒருத்தர் நீங்க சப்போர்ட் பண்ணிக்கீங்க. உண்மைனா என்ன? நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயங்கள் தான் குர்ஆன் அல் ஹக். சாதாரணமா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு இபாதத்தை செய்யறதாலும் சரி, கஷ்டம், ஈஸி கிடையாது. நீங்க அவ்வளவு தூரம் அங்க இருந்து வந்தீங்கன்னா, இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கீங்கன்னா, ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு வந்திருக்கீங்கன்னா, சாதாரண சில பேர் வந்துட்டு டாக்ஸ் போர்ஸ் வந்திருப்பாங்க, சில பேர் நடந்து வந்திருப்பாங்க, சில பேர் வந்து அவங்களுடைய வாகனத்துல வந்திருப்பாங்க. சிரமத்துலதான் வராங்க. அந்த டைம் இது பண்ணிக்கிட்டு அவங்களுடைய நேரத்தை, அவங்களுடைய பொருளை இது பண்ணிட்டு தான் வராங்க. ஒரு தொழுகை காலங்காத்தால வந்துட்டு ஃபஜர் தொழுகைக்கு எந்திரிச்சு போறது வந்து ஈஸியா கஷ்டமா? ஈஸியா இருந்துச்சுன்னா எல்லாமே போயிருவாங்கல்ல. ஈஸியா இருந்துச்சுன்னா எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு எல்லா மஸ்ஜித்களும் மாஷா அல்லாஹ்னு சொல்லிட்டு சும்மா மாதிரி ஆபாதத்துல இருந்திருக்குமே. ஆனா இல்லையே. அப்படி காரணம் என்ன? கஷ்டம் இல்லையா? அதை செஞ்சாதானே வந்து கூலி. நோன்பு இருக்கிறது கஷ்டமா ஈஸியா? நமக்கு நம்ம இருந்துட்டோம், நம்ம ஈஸின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் பெரும்பாலான எல்லா முஸ்லீம்களும் நோன்பு நோக்கிறார்களா? ஏன்? கஷ்டம் இல்லையா? அதுக்கும் பொறுமை வேணும். பொறுமை இல்லாட்டி எந்த ஒரு அமலையும் செய்யவும் முடியாது. காசு ஜக்காத் கொடுக்குறோம்னா காயில இருந்து காசு போகும்போது வந்துட்டு கஷ்டமா இருக்கும். நம்முடைய காசு தான் நினைப்போம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்ததுன்னு நினைக்க மாட்டோம். எப்படி இருக்கும்? நம்ம காசு போகுது போது சரிங்களா, கணக்கு பார்ப்போம் அந்த டைம்ல இல்லையா? கொடுக்குறது கஷ்டம். எல்லா இபாதத்துக்கும் செய்யறதுனால கஷ்டப்பட்டுதான் செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி நேரங்கள்ல வந்துட்டு என்ன வேணும்? நமக்கு பொறுமை வேண்டும். யோசனை பண்ணி பாருங்க, நபிமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா வரலாறுகளை சொல்லியிருக்கான் குர்ஆன்ல. மிக பெரிய வரலாறுகள்லாம் சொல்லியிருக்கான். இந்த நபிமார்கள் வரலாறு எந்த நபிமாரும் வந்துட்டு ஈஸியா எல்லாருக்கும் வந்துட்டு கிரெடிட் போய் சேரல. நீங்க நபிமார்கள் அதனால எந்த கஷ்டமும் இல்லாம நீங்க வந்து ஹை ஸ்டாண்டர்ட் கொடுக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு அவரை வந்துட்டு கிட்டத்தட்ட எப்படி எல்லாம் தொந்தரவு பண்ண முடியுமோ ஏற்றுக்கொண்டவர்கள் கூட வந்துட்டு அவ்வளவு தொந்தரவு பண்ணாங்க. ஆரம்பம் முதல் கொண்டு கடைசி வரைக்கும் ஃபிரௌன்கிட்ட பட்ட கஷ்டம், அவருடைய சமுதாய மக்கள் படுத்தின கஷ்டம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்துங்களேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எடுத்துக்கலாம். நம்மளாம் வாழ்க்கையில படிச்சிருக்கோம் இல்லையா? அவங்களுடைய வரலாறு எல்லாம் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா?
வரலாறுகள் என்ன வந்து இதெல்லாம் வந்துட்டு வெல்வெட் நடந்தா போயிட்டு இருந்தாங்க. பூக்கள் நிறைந்த பாதை அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பாதை கற்களும் புற்களும் நடந்த பாதை தானே, அதுலதானே போயிட்டு இருந்தாங்க. கல்லா சில பேர் அடித்தார்கள், கடும் சொல்லால் சில பேர் அடித்தார்கள், அடி வாங்கினாங்க. ஒட்டகங்களுடைய குடல் வந்துட்டு தலை மீது சுமத்தப்பட்டுச்சு, கஷ்டப்பட்டாங்க. எந்த டைம்ல நிம்மதியா இருக்க விட்டாங்க? மதீனாவுக்கு போனாங்க, நிம்மதியா இருந்தாங்களா? 13 வருடங்கள் கடும் சிரமம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் எப்போது கலிமா சொன்னார்களோ, எப்பொழுது வந்துட்டு இந்த இந்த தீனை வந்துட்டு எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்களோ, அப்ப இருந்து ஆரம்பிச்சது 13 வருடங்கள் கடும் சிரமம் மக்கால. அங்க இருந்து உயிருக்குதாக தான் வந்து போறாங்க, ஹிஜ்ரத் செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க இங்க இருந்து. இல்லாட்டி கொல்றதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு நைட் வந்துட்டு அவரை வந்து கொல்றதுக்கு கூட்டம் கூடிருச்சு. அதுல இருந்து தப்பிச்சு அல்லாஹ் தஆலா காப்பாத்தி அவரை வந்துட்டு மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறான். அப்ப மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போனது சும்மா இருந்தாங்களா? முதல் வருடம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பத்ர் யுத்தம், 2வது வருடம் உஹது யுத்தம், அப்படியே வரிசையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்து வரைக்கும் யுத்தங்கள் யுத்தம் யுத்தம் யுத்தம், சும்மாவே விடல. கஷ்டத்துலதான் வாழ்ந்தாங்க. நிம்மதியா சாப்பிட்டாங்களா? ஒருவேளை உணவு வந்து அழகா ஒன்று இருப்பாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டத்திலே அதிகமாக மனிதர்களே அதிகமாக கஷ்டப்பட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனுடைய தூதர் சாதாரணமா வாழ்ந்துருவாங்க. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஈஸியா நம்ம சொர்க்கம் போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நாம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு நான் மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு கேள்வி கேட்க மாட்டாருங்கிற கேட்க மாட்டாருங்கிற நினைப்புல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிதான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். நாளைக்கு நம்ம கேள்வி கேட்போம் நிறுத்துவானா இல்லையா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம், அகைன் திரும்ப நான் விஷயத்த சொல்றேன். அல்லதி கலகல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. சூரத்து தபாரக் அல்லதி பியதில் முல்க் வ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி கலகல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. 2வது ஆயத்து எடுத்து பாருங்க. ஆக அன்பான சகோதரர்களே, ஆக எந்த நபிமார்கள் கூட என்ன பண்ணாங்க? சோதிக்கப்பதான் பட்டார்கள். இப்ப அவர்கள் எல்லாம் செய்தது என்னது? பொறுமையாக இருந்தாங்க. பொறுமை இல்லாட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நீங்க என்ன சொல்றான் ஒரு விஷயத்தை சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் அல்லதி இஸா மஸா வல நபுல் வன்னக்கும், நாங்கள் உங்களை சோதிப்போம். வல நபுல் வன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மின் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷ்ஷிரி ஸாபிரீன். நாம எப்படி உங்களை சோதிப்போம்? அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றோம்னா, உங்களை வந்து நம்ம வல நபுல் வன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃப், உங்களை வந்து பயத்தை கொடுத்து பசியை ஏற்படுத்தி, நீங்க நடந்துட்டு இருக்கு பாக்குறோம், பயத்தை கொடுத்து பசியை பலஸ்தீனத்துலாம் பாக்குறோம். நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லாட்டி கூட நடக்கும்போது வந்து பிக்சர்கள் வந்துதான் இருக்கு இல்லையா? பாக்குறோம். அதை வந்து பசியை கொடுத்து பயத்தை கொடுத்து பசியை கொடுத்து சோதிக்கிறான். மினக்ஸிமின் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், உங்களுடைய விளைச்சல்கள் அது இது பண்ணுவோம், உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, உயிர்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தி, உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சோதிப்பான். கண்டிப்பா சோதிப்பான்னு சொல்லியிருக்கான். பஷ்ஷிரி ஸாபிரீன், நீங்க நற்செய்தி சொல்லுங்க. யாருக்கு நற்செய்தி சொல்லுங்க? யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அப்படிங்கிறான். ஆக நமக்கு வந்து ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நமக்கு வந்து நம்ம அல்லாஹ் தஆலா நமக்கு வந்து கொடுக்குற டைமை வந்து அல்லாஹ்வுக்காக நம்ம பொருத்தத்தை நம்ம ஒவ்வொரு செகண்டும் நம்ம எப்படி வாழணும், நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் நம்ம அமைச்சுக்கணும். அல்லாஹ் நம்மளை பார்த்துருக்கோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் நம்ம இருக்கிறோமா, இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயம் தானா சொல்லி ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்பொழுது நமக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தி கூட என்ன செய்வான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இலகுவாக்குவான். இது அல்லாஹ் தஆலா கொடுத்தது அவன் நீக்குவான். எந்த நேரத்துக்கு நமக்கு என்ன அது கஷ்டமா தெரியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல கஷ்டம் வரும்பொழுதும் எப்படி இருக்கணும்? நமக்கு பொறுமையா இருக்கணும். செல்வம் வந்தாலும் பொறுமையா தான் இருக்கணும், ஆடக்கூடாது இல்லையா? ஹதாமின் ஃபதலி ரப்பி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது எப்படிப்பட்ட நேரம்னா, இந்த பல்கிஸ் ராணியுடைய மாளிகையிலிருந்து இங்க அந்த காலத்துல வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்த பகுதி என்னன்னா பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸ்ல இருந்து எங்க பல்கிஸ் ராணி இருந்தது வந்து ஏமன் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அந்த சிம்மாசனத்தை வந்து இந்த ஒரு கண் சிமிட்ட நேரத்துல வந்து கொண்டு வந்து காட்டுறோம். அந்த மாதிரியான பவர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அந்த சிம்மாசனம் வந்து கண் சிமிட்டி முடிக்கிற நேரத்துல வந்துட்டு வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? பைத்துல் முகத்தஸுக்கு. அப்ப அவங்க சொன்னது வந்துட்டு ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது அல்லாஹ் தஆலா எனக்கு செய்த ஒரு கிருபைன்னு சொல்லிட்டு என்ன தஆலா சொல்றாங்க, இது வந்து நான் அவனுக்கு நன்றியுடனா இருக்கேனா அல்லது நன்றி கெட்டவனா இருக்கிறேன் சோதிப்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கான்னு சொல்றாங்க. அந்த உணர்வு வரணும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வந்து வெற்றி வரும்போது என்ன சொல்லிருக்காங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், உங்களுக்கு வந்துட்டு வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, நஸ்ருல்லாஹி வல் ஃபத், வெற்றியும் வரும்போது என்ன செய்யணும், என்ன செய்ய சொல்லிருக்காங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரைத்தனா செதுகுலூன ஃபீதில் அஃபாஜா ஃபஸப்பிஹ், அல்லாஹ்வை வந்து துதி செய்யுங்கள், பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ்வை வந்து என்ன பண்ணுங்க, புகழுங்க, அப்புறம் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா, நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க சொல்றான். வெற்றி வரும்போதும் அல்லாஹ்வுடைய உதவி வரும்போது என்ன செய்யணும், நம்ம வந்து நமக்கு தலைக்கு மேல வச்சு ஆடக்கூடாது, கிரவுண்ட்ல இருக்கணும், நம்முடைய கால்கள் பாதங்கள் எங்க இருக்கணும், கீழே இருக்கணும். கஷ்டம் வரும்போதும் தோண்டி விடக்கூடாது, ஒரு மூமெண்ட் தோண்டி விட மாட்டான், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், நீங்க கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி நாட்டை விட்டு ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியா நின்று இருக்கிற ஒரு மக்களை பாக்குறோம் இல்லையா, பசியோடு இருக்கிறார்கள், பஞ்சத்தோடு இருக்கிறார்கள், பயத்தோடு இருக்கிறார்கள், எப்போது வேணாலும் இறப்பம் அந்த அந்த சிந்தனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்ண, அல்லாஹ்வுடைய இந்த ஈமானுடைய பலம் வந்து பார்த்தா இன்னைக்கு நிறைய மக்கள் வந்துட்டு ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் வந்துட்டு மாற்றங்கள் கொடுக்குது. எப்படி இந்த ஈமானுடைய பலம் எப்படி அந்த மக்களால் வாழ முடியுங்கிற கொடுக்குது பாத்தீங்களா, அந்த ஈமானுடைய பலம் நமக்கு இருக்கணும். கஷ்டங்கள் வரும்போதும் சரி. ஸோ சகோதரர்களே, சொன்னது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் வந்து ரொம்ப குறுகிய காலம். அந்த காலத்துல வந்து அல்லாஹ் நம்முடைய இருக்கக்கூடிய செயல்கள், நம்முடைய இது வந்து நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்களா செஞ்சுட்டு நம்ம போகணும். நம்ம டைம் வேஸ்ட் பண்றதுக்கு டைமுக்கு நமக்கு இடமே இல்லை. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டது, நமக்கு இங்க சான்ஸே இல்லை, வேஸ்ட் பண்ணி இங்க பொழுதுபோக்கிறதுக்கான நேரமே கொடுக்கப்படலைங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் வந்து இந்த இந்த இது முடிச்சுக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒரு ஹதீஸ், அதாவது நீங்கள் வந்து 5 வருடங்களுக்கு முன்னாடி, 5 வருவதற்கு முன்னால் நீங்கள் 5ஐ முற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உபதேசத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன 5 வருஷத்துக்கு 5 வர்றதுக்கு முன்னாடி 5 வந்துட்டு முற்படுத்துங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல வந்துட்டு முதுமை உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி, நீங்க ஏஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண, உங்களுடைய இளமையை பயன்படுத்தி நீங்க நல்ல விஷயத்தை செஞ்சுக்கீங்க. உங்களுக்கு முதுமை வந்துருச்சுன்னா செய்ய முடியாது, பலகீனம் தட்டிடும் இல்லையா, சொல்ல உங்களுக்கு செய்ய முடியாது. முதுமை வருவதற்கு இளமையை பயன்படுத்திக்கங்க. நோய் வருவதற்கு முன்னால் நீங்க ஆரோக்கியத்தை நீங்க வந்து பயன்படுத்திக்கீங்க. 3வது விஷயம் வந்துட்டு வறுமை வருவதற்கு முன்னால், உங்களுக்கு வறுமை வர்றதுக்கு முன்னாடி, இப்போனாலும் யாருக்கு வேணா வறுமை வரலாம். நேற்று வரைக்கும் பணக்காரனா இருந்தா நாளைக்கு தெருவில் கையேந்திட்டு இருந்த பிஸ்கெட்ல கேட்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஆயிருக்கு, நம்ம பாக்குறோம் இல்லையா. சோ வறுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை வலுவதற்கு முன்னால், வேலை பலு அப்படின்னா நீங்க பிஸி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓய்வு நேரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, சரியான முறையில யூஸ் பண்ணிக்கோங்க. 5வது வந்து மரணம் வருவதற்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். சுலுசாசனுடைய இந்த 5 வருடங்களுக்கு, இந்த 5 வருவதற்கு முன்னால் நீங்க 5 உபயோகத்தை சொன்னாங்க இல்லையா, இந்த அழகிய உபதேசத்தோட இந்த முடிச்சுக்கிறேன். இது இவ்வளவு நேரம் வரைக்கும் வந்து எதை நம்ம கேட்டோமோ, எதை நாம் வந்து சொன்னோமோ, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று அதை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களா நம்மளையும் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று துவா செய்வனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்கர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.